அபியும் ராகவும் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது, எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பயங்கரமாக ஷேக்கன் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னது இப்படி ஷேக்கன் ஆகுது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அப்படியே அதிருது. அப்போ கரெக்டாக வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் மேலே விழுறாங்க, ராகவ் அபி மேலே விழுறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி விழுந்துக்கிறாங்க. ஒரு சுச்சுவேஷனில் அபி கீழே விழ பார்க்குறாங்க, ராகவ் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னை அறியாமல் அப்படியே கண்களையும் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. அடுத்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவோட தோள் மேலே அப்படியே சாய்ச்சிட்டு உட்காந்துடுறாங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து 2 பேரும் ரொம்ப களைச்சு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபி வீட்டில் அபியை வந்து நைட்டு வரவே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. உடனே அபியை தேடி எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அபி காணும்னு சொல்லிட்டு ரொம்ப மனசை கஷ்டப்படுறாங்க. இங்கே ராகவும் காணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்கள எதுக்கு எப்போவுமே நைட் வந்துடுவானே வீட்டுக்கு, எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் தேடிட்டு இருக்காங்க. 2 வீட்டுக்காரங்களும் தேடுறாங்க, ஒன்றுமே புரியல எல்லாருக்குமே. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியும் ராகவும் வந்து உள்ளே மாட்டிக்கிறதால ரொம்ப சோர்ந்து போகிறாங்க. கொஞ்ச நேரம் ஆனோடனே ராகுவுக்கு வந்து அந்த காற்று இல்லாததால் அவரால் வந்து இருக்கவே முடியல. அவருக்கு அப்படியே வந்து மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபி வந்து தவிக்கிறாங்க. கையெல்லாம் வந்து அப்படியே வந்து ஹீட் பண்ணி விடுறாங்க, காலை ஹீட் பண்ணி விடுறாங்க, எவ்வளவோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ராகுவுக்கு கொஞ்சம் கூட சரியாகல. அவரால் மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, மயக்கம் நிலைமைக்கு போயிடுறாரு. உடனே வேறு வழி இல்லாமல் அபி என்ன பண்ணுறாங்க, வேறு வழியே இல்லாமல் அப்படியே வந்து ராகுவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட மூச்சை வந்து கொடுத்துட்றாங்க. முடிச்சு நல்லா பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ராகு வந்து பழைய நிலைமைக்கு மறுபடியும் திரும்பி வராரு. கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்பாடான்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. அப்போ கரெக்டாக லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகிடுது. அப்படியே எல்லாருமே வந்து லிஃப்ட்டில் வந்து ராகவும் வந்து அபியும் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அதை வந்து சில பேர் வந்து வீடியோ அண்ட் கிளிப்பிங்கும் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம அபி, உங்களுக்குலாம் வந்து அறிவின்றது இல்லவே இல்லையா, என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு, அவர் எப்படி ஆகிட்டார் பாருங்கள், உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லோரும் ஓடி போய் அவரை வந்து தூக்குறாங்க. அவருக்கு இந்த மாதிரி நிலைமையில் வந்து நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் தப்பாக பேசுகிறீங்க, சே நீங்களாம் மனுஷனே கிடையாது, இந்த மாதிரி தான் எல்லாரையும் வந்து பேசி விட்றீங்களா, அவ்வளோதான் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போயிடுறாங்க. அடுத்து வந்து அவருக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ராகவுக்கு செக்அப் பண்ணிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணுறாங்க. ராகவ் இப்போ வந்து கண்ணு திறந்து நல்லபடி பார்க்குறாரு. அடுத்து வந்து எல்லாருமே இந்த விஷயத்தெல்லாம் வந்து டிவியில் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி வீட்டில் ராகவ் வீட்டில் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி ராகவ் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அபிக்கிட்ட என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க அம்மா எல்லாம் கேட்குறாங்க. இல்லைம்மா நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொன்னால் அவங்க அப்பா வந்து உன்னை பற்றி தெரியும்லப்பா, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வேனாப்பானா, இல்லைடா கண்ணா நீ செய்ய மாட்டேன், ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சுன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறாரு. அவங்க அம்மாலாம் இப்போ என்னடி பண்ணுறது, எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே ராகவ் வீட்டில் வராங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ சுந்தரி வந்து தப்பாக பேசுகிறாங்க. உடனே அபி வீட்டில் எல்லாரும் மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராகவ் வந்து கண்ணை திறக்கிறாரு. என் உயிரை காப்பாற்றுறது அபி தான், அபி இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அக்காலாம் பயங்கரமாக அழறாங்க. அவங்க பாட்டி எல்லாருமே அபிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. லட்சுமி பாட்டி நடந்தது தெரியாமல் வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சுந்தரியை பார்த்து நல்லா திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அபியோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், ரொம்ப நல்ல பொண்ணு அபி, எங்கள் குடும்பத்தையே வந்து அவள் வாழ வச்சுருக்கா, ராகவ் இல்லைன்னா எங்கள் குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. வந்து இந்த சுந்தரி பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்றாங்க. சுந்தரி மரியாதையே சாரி கேட்கல. அப்புறம் அவ்வளோதானோன்னே சுந்தரிக்கும் வந்து வேறு வழி இல்லாமல் சாரி கேட்குறாங்க. அபி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அபி வந்து ராகவ் சாரை நான் பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகேம்மா பார்த்துட்டு வா அப்படின்னு ராகவ் பார்க்க அபி போகிறாங்க. அப்போ ராகவ் கிட்ட வந்து அபி பேசுகிறாங்க. அப்போ வந்து அபியோட கையை பிடிச்சி ராகவ் வந்து நன்றி சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அபி, நீ இல்லைன்னா இன்றைக்கி நான் இருந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு பரவாயில்ல சார், நீங்கள் நல்லபடி வந்தீங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து உண்மையிலே சொல்கிறேன், இதுக்கெல்லாம் பயங்கரமாக துணிச்சல் வேணும் அபி, உண்மையிலே வந்து நீ ரொம்ப துணிச்சலானவ, இவ்வளோ நாள் வந்து உன்னை பற்றி நான் அவ்வளோவா புரிஞ்சுக்கல, ஆனால் இப்போ சொல்கிறேன் உன்னை மாதிரி வந்து உன்னதமான ஆள் உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. சிரிக்கிறாங்க அபி. இதோட முடியுது.